புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியால் கடந்த 1974, 1975 ஆண்டுகளில் சென்னை வள்ளுவர் கோட்டம் நிர்மாணிக்கப்பட்டது. வள்ளுவர் கோட்டத்தினை புதுப்பிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் 80 கோடி ஒதுக்கிய நிலையில் 1548 இருக்கைகளுடன் அதிநவீன வசதிகளுடன் ஐயன் வள்ளுவர் கலையரங்கம் மற்றும் 1330 குறள்களையும் கொண்ட குறள் பலகைகள் அமைக்கப்பட்ட குறள் மணிமாடம் புதிய வடிவம் பெற்றுள்ளது. 100 பேர் அமரும் வசதியுடன் திருக்குறள் ஆய்வரங்கம், ஆராய்ச்சி நூலகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் வள்ளுவர் கோட்டத்தை பார்வையிட வரும் மக்களின் வசதிக்காக 3336 சதுர அடியில் உணவகம், 27,000 சதுர அடி பரப்பில் 162 கார்கள் வரை நிறுத்துவதற்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு புறநமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ள வள்ளுவர் கோட்டத்தினை முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை மாலை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார். வள்ளுவர் கோட்டத்தின் முதல் நிகழ்ச்சியாக நாளை மாலை மாற்றுத்திறனாளிகள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து பாராட்டு விழா நடத்துகிறார்கள்.